மண்ணை பகவானுடைய முன்பில் வைக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாளாகவே தான் பிடிக்கின்றார். ஒரு முன்னெடுத்து ஆகாயத்தில் வீசுகிறார். மேலே விட்டறிகின்றார். வானமாக வருகின்றது. இன்னும் ஒரு விடி எடுத்தால் கீழ் நோக்கி விட்டறிகின்றார். இன்னும் ஒரு விடி எடுத்தால் தெற்கு நோக்கி வீசுகின்றார். 7 கடல் 8 மலை வடக்கு நோக்கி ஒரு பக்கத்து போடுறாங்க. 8 மலைகள் தோன்றுகிறது. நடுவில் உதிர்ந்தவனிலே தானாக மண்ணெடுத்து உலகமெங்கும் வீச உலக உயிரினங்கள் அத்தனையும் எறும்புகளை யானை முதல் 84 ஒரு ஜீவராசிகளும் மறுபடியும் தோன்றுகிறது. உலக உயிர் எல்லாமே எழுந்து முதிர்ந்த மண்ணில் பகவான் கொண்டு பண்ணி இருக்கிறார். நிலையற்ற இந்த உலகத்துல வாடகைக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கும். நிலை கிடையாது உயிரினங்களுக்கு. நீ பெருசா நான் பெருசா. உலக உயிர் எந்தைக்கு அணுகிறது எந்த உயிராலும் சொல்ல முடியாது. அதனுடைய கணக்கு எப்படி தெரியுமா? பூவுதிர பிஞ்சுதிர காய்வுதிர கனிவுதிர பூல போறத உண்டு, பிஞ்சோட போறத உண்டு, காயில போறத உண்டு, கழுத்து படம் ஆகி போறத உண்டு. அதான் உண்டு இல்லையா? எப்ப யாருடைய உயிர் என்ன அதுன்னு எல்லாரும் சொல்லுங்க. நடுவில் ஒதுக்கிட்டுதான் தங்க கைலாசமலை. தங்க கைலாசமலை தோன்றக்கூடிய சமயத்திலே அதான் எந்த ஆலயத்துல முதல்ல வெள்ளு போட்டுனாலும் ஆண் புலவர்கள் பாடினாலும் பெண் புலவர்கள் பாடினாலும் தானாகிய கைலாசமலை என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். ஆமா, தங்க கைலாசமலையை சுத்தம் செய்ய பார்த்தாள் பார்வதி. அடே ஆண்டவா, கைலாசமலை ஜெகஜோதியா இருக்கு. இந்த கைலாசமலை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். பெண்ணை பிறவி செய்யுங்கள் என்று சொன்னது பகவானுக்கு கோபம் வருது. என்ன பார்வதி ஒருபோது நம்மை சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்குது. சும்மா இருந்தோம்னா ஆடுக்கோ ஆடு பண்ணி உலகத்தை அழைச்சிட்டா. ஆமா ஆமா, இப்பதான் உலகமே ஒன்றுபடி இருக்கிறோம். மறுபடியும் பெண்ணை பிறவி செய்ய சொல்கிறாளே என்று பார்க்க சூரிய கலையும் சந்திர கலையும் சண்டை போடுதான். சரி, பகவானுடைய வலது ராசி சூரியக்கலை, ராசி சந்திரகலை, ரெண்டு சண்டை போட்டு பாத்தீங்களா? அப்படி ஒரு தும்மல் விடுகிறதா சொல்லி அந்த தும்மலில் ஒரு பெண்ணானவள் வந்து பிறக்கிறார். அவளுக்கு சண்டத்தி என்று பெயர் கொடுத்தார். கைலாசத்தை தூத்து சுத்தம் செய்து அழகாகவே வருகின்றாள். அவளை வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே வளர்ந்தாள் இந்த சண்டத்தியாகப்பட்டவள். வளர்ந்தவளே சண்டத்தியாள், 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 வாத்தாரோல் 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 சன்னதியாள் 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 பொருளி வாத்தாரோல் வாத்தாரோல் வாத்தாரோல். ஒரு வயது ரெண்டாகி உயிர் 3 நாளாகி ஐந்தான நிறுவையில் ஆடைகட்ட படித்தாள். திருவயதில் திருவயதில் வைத்தனரா 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 திருவயதில் அகோதயம் அங்கே சண்டத்தை விழுந்திருக்கின்றாள். பாடிக்கொண்டிருக்கின்ற பூச்சி விழாவை ஊரை சேர்ந்த சாதனை சுடர், வில்லிசை சிகரம், கலை செம்மல், கலை பேராசன் என்று பல விருதுகளை வாங்கிய வருங்கால கலைமாமணி என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி எஸ் ராகவலா வில்லிசை குழுவை பாராட்டி அன்புள்ளம் கொண்ட அண்ணாச்சி பேர் சொன்னாங்களா? அண்ணாச்சி பேர் சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்னா எனக்கு பேர் தெரியாது. அப்படியா? ஆமா, கேட்டிருக்க வேண்டியது இல்ல. எங்க மாமியாரோட தம்பி. அப்படியா? ஆமா, சொந்தங்க பந்தங்க தான் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க. குடும்பப்பா. ஐயா. சரி சரி சரி. ஆமா, 40 ரூபாய் 400 லட்சமாக நினைத்து அன்பளி படைத்திருக்கின்றார்கள். அண்ணாரும் அண்ணாருடைய குடும்பங்களும் அவர் செய்து வரக்கூடிய தொழில். அவங்க எத்தனை பேர் மத்தியில எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 கோடி. கோடியை கொண்டு கொடுத்திருக்காங்க. ஆமா, கொடுக்கணும்னு சொன்னா அவங்க உள்ளம் பெரிய மனசு, பெரிய மனசு இல்லையா? ஆமா, மனிதர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அண்மை அண்ணனுடைய கைராசி அவர் 200 ரூபாய் 200 கோடி கோடிக்கு மேல கோடியா கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்படி கொடுத்தாலும் அவன் சாதாரண ஆள் இல்லை. ஆமா, இப்படி யாரா இருக்கு தெரியுமா? யாரு? கர்நாடகம் பரம்பரையை சேர்ந்தவனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது இல்ல, அப்படியே தான். அப்படிதானே இல்லையா? கர்நாடகம் சும்மா சொன்னா போதுமா? சரி, கர்நாடகம் யாரப்பா? யாரு? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார்.
மன்னன் கர்ணனும் தன் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுத்தவன். ஆமா, அது இந்த இடதுகை அறியாமல் கொடுத்திருக்கிறது. அதாவது ஒருவருக்கு ஒரு நன்மை செய்து விட்டோம் என்று சொன்னால் சில பேர் எனது பந்தாவுக்காக கொடுப்பாங்க. எல்லாரும் தெரியணும், மெச்சணும், எல்லாரும் இவங்களை நாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இல்ல இல்ல, அதாவது வலதுகை என்று சொன்னால் ஒரு ஆடவரை சொல்றாங்க, இடதுகை என்று சொன்னா ஒரு பெண்மணி மனைவி. இந்த நாம ஒரு நன்மை செய்தது அந்த மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. வாழ்த்தி கொண்டே கொண்டே அதிக பக்கத்திலே செல்லுகின்றோம். இப்படி பிறந்தால் சன்னதியாக வெட்டவள் வாக்குறைக்கு வார்த்தது போலே வயது 12ஆம் விதி பார்த்தார் பகவான். பெண்ணை பார்வதி கைலாசமணியில் இன்னும் சட்டத்தியானவள் இருப்பாள் என்று சொன்னால் கைலாயம் தீர்த்தாகிவிடும். ஆமா, அதனால நீ என்ன செய்யறது? இருக்காத. நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி இந்த சந்ததியை நீ ஆகாது அப்படி என்று சொன்னால் காலகம் விட்டு விடுவோம், காலகத்தில் அனுப்ப வேண்டும் என்று சந்ததியை காலகத்தில் விட்டு விடுறாங்க. சரி, சந்ததி காலகத்தில் வாழ்ந்து வருகிறாள். சண்டனம் அங்கே வருகின்றார். அங்கே வந்தவன் ஒரு சட்டன் என்று சொன்னால் தேவாய் தேவர்கள் தினந்தோறும் பகவானுக்கு மாலை கட்டி செல்வது வழக்கம். கண் பேசின் வாய் சொல்லும் இடமில்லை என்று சொல்வார்கள். கண்ணம் கண்ணம் பேசி தங்கி காதல் வளர்ந்தது. சட்டன் சட்டத்தியை பார்க்கின்றான், சட்டத்தை சட்டனை பார்க்கின்றான். ரெண்டு மாறி மாறி பார்க்கிறார். ஆமா, அவர் நினைக்கிறார் சண்டன் முதல்ல வந்து பேசட்டுமே, சண்டன் நினைக்கிறான் சண்டைக்கு வந்து பேசட்டுமே. ஆமா, ரெண்டு பேரும் பேசல. அது இப்படி அது அப்படிதான். ஏன்னு சொன்னால் பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் தலை குனிந்தவர்கள், தலை நிமிர்ந்தவர்கள் அல்ல. இந்த காலம் ஆம்பளை பேசாம இருந்தாலும் பொம்பளை போய் பேசிடுவாங்க. ஆமா, சும்மா இருக்கிறவன பாசவையில வீழ்த்திடுவா. அது இந்த காலம். அப்படியா? அந்த காலம் அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ஆடவர் தான் ஒரு பெண்மணியிடம் வந்து பேச வேண்டும். ஆமா, இப்படி இவர்கள் அந்த காலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் காதல் கொண்டு காலகத்தில் காந்தர்ப கல்யாணம் செய்கிறாங்களா? காந்தர்ப கல்யாணம் என்ன? காந்தர்ப கல்யாணம் தெரியல. உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கல்யாணம் சொல்லி பார்ப்போம். 4 கல்யாணம் எனக்கு தெரிஞ்சாலும் ஓடி போறது, 4 பேர் கூட்டத்தை வச்சு தாலி கட்டுறது, 4 செவத்துக்குள்ள தாலி கட்டுறது, இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் கல்யாணம் ஆயுதலாம், கல்யாணமா வேற கல்யாணம் சொன்னா நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். சொல்ல முடியும். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஆமா, பையனுக்கு திருமணம் சொல்லி நிச்சயிக்கப்பட்டு ஒரு நாள் திருமணம் எடுப்பாங்க. இந்த திருமணத்திற்கு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லா பேர்களும் வருவாங்க. வந்தவங்க என்ன செய்வாங்க? சாப்பிட்டுட்டு வளர்றாங்க, சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு வாழையடி வாழையாக வாழணும், 10 ஆண்டு காலம் வாழ்க இல்லையா, செல்வந்தராக வாழ்க, 16 பெற்று வாழ்க, ஆங்கில காலத்து பயிராக வாழ்க, அப்படி இப்படி சொல்லி வாழ்த்தி கொஞ்சம்